கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து உயிர்ப்பு இந்த நல்நாளிலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து உயிர்ப்பினுடைய முக்கிய காரணங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்ற இந்த நற்செய்தி மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்திகளிலும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தி உலகமெங்கும் பரவிக்கொண்டிருக்கிறது. அதே வேளையில் அவர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே காணாமல் போய்விட்டார், அல்லது அவர் மரித்தார், அவருடைய உடலை அவருடைய சீஷர்கள் திருடி சென்று விட்டார்கள் என்ற கூற்றும் ஒருபுறம் நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ முதலாவது அவர் உயிர்த்தெழுந்ததற்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் பாவம் இல்லை எனில் பாதாளம் உன்னை மூட முடியாது. இந்த உலகத்தில் கரை இல்லையெனில் கல்லறைகள் உன்னை அடைக்க முடியாது. சிற்றின்பங்களை நீ மேற்கொண்டால் சிறைச்சாலைகள் உனக்கு திறந்து கொடுக்கும். பண ஆசையை நீ மேற்கொண்டால் ஆத்மா உன்னில் மரிக்காது. என்னங்க நிறைய டைலாக்காக சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மீண்டும் உயிர்த்தெழும்போது இந்த காரியங்களெல்லாம் நம் சரீரத்தில் செத்து போயிடுங்க. இவ்வளோ நேரம் சொன்ன இந்த காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் செத்து போயிடும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், பிறப்பு, இறப்பு, அதற்கப்புறம் உயிர்ப்பு என்று ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது, மறுவாழ்வு ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நமக்காக முன்மாதிரியானார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார், நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஜெயித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு 50வது நாளிலே அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது நாம் இந்த உலகத்தை ஜெயித்து அவரோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ளாக செல்ல முடியும். அதை போலவே சாத்தானும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்ற காரியத்தை ஒருபுறம் சொல்லி கொண்டிருக்கும்போது, இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களாக, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு பண ஆசையும் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களையும் காட்டி அவருடைய கண்களை குருடாக்கி அவர்களுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளாகவும் கள்ள ஊழியர்களாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கூட அவர் வாழ்ந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த உலகத்தில் பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதுபோல் இந்த காலத்தில் ஊழியர்களை கொண்டே கூட சாத்தான் தவறான போதனைகளை செய்கிறான். உதாரணத்துக்கு கிருபை என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த ஊழியர்கள் மக்களை தவறாக நடத்துகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஊழியர்கள் ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்குள்ள சாத்தான் பணம் என்ற ஆசையை விதைத்து வைத்திருக்கிறான். அதையே கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுக்கும் அவன் காட்டி அவருடைய ஆத்மாவை சாகடித்து கொண்டிருக்கிறான். பணம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது ஊழியர்களை கூட விட்டு வைக்கல. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 28 நீங்கள் படித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த சம்பவங்களை குறித்து நிறையா எழுதியிருக்கும்.
அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழும்போது அந்த கல்லறைகள் அதிர்ந்தது. இடி மின்னல் போல வானத்தில் மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்தது. அதன் பிறகு மின்னலைப் போல ஒரு வானதூதன் வந்தான். அவன் உறைபனி போல வெண்ணாடையை தரித்து கொண்டிருந்தான் என்ற சம்பவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை கண்ட காவலர்கள் தலைமை குருக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற சம்பவத்தை தலைமை குருக்கள் இடத்துல போய் சொல்கிறாங்க. அந்த தலைமை குருக்கள் அவர்களுக்கு மிகுதியான பணத்தை கொடுத்து தவறான ஒரு போதனையை உலகத்தில் விதைக்க சொல்லுகிறான். அப்போ அந்த போதகர்களை பயன்படுத்தி கொண்டது யார் என்று பார்ப்போமானால் அதுதான் சாத்தான். அந்த தலைமை குருவை பயன்படுத்தியது யார் என்று கேட்டால் அவன்தான் சாத்தான். அந்த சாத்தான் பயன்படுத்திய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுதியான பணம். இந்த உலகத்தில் பண ஆசைக்கு விழுந்து போகிறவர்கள் ஒரு நாளும் அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வைக்க முடியாது. பண ஆசையை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக ஐஸ்வர்யங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இச்சைகள், பெருமைகள் இவற்றை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் இன்று நம் உள்ளத்தில் நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் செய்து திருவிழாவை கொண்டாடுகிறோமா? அல்லது உயிர்த்த இயேசு என் உள்ளத்தில் வந்தார், என் ஆத்துமாவையும் என் சிந்தையும் என் கண்களையும் புதுப்பித்தார் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை கொடுப்பதற்காக அல்ல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க முடியும் என்று நமக்கு சொல்லுகிறார். உலகத்தை ஜெயமாக மாற்றிய தேவன் இன்று உங்களுக்கு அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தார் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை பின்பற்றி வாழ்வோம். நாமும் உலகத்தை ஜெயிப்போம்.